மகனை இழுத்து வந்து வண்டியில் ஏற்றிச் சென்ற பிமி கன்சமாலி ஊடகவியலாளர்களை சீண்டிய சவல் சண்டியர்கள் மீண்டும் பரபரப்பாகும் விடயம். தான் சிஐடி என கூறிக்கொண்டு வந்து மக்களை விரட்டியவருக்கு நேர்ந்த நிலை சிறந்த கவனிப்புடன் போலீஸ் நிலையத்தில் ஒப்படைத்த சம்பவமும் பதிவு. திடீரென மேடையில் ஏறி அசத்திய முன்னாள் ஜனாதிபதி மைத்திரி இணையதளத்தை கலக்கும் காணொளி. முற்றாக அரசியலில் இருந்து விலகி தன் சந்தோஷங்களுக்காக வாழ்வதாகவும் கருத்து. நாட்டை உலுக்கிய அண்மைய 2 துப்பாக்கிச் சூடுகளையும் நடத்தியது ஒரே நபரா? விசாரணையில் போலீசாரை திடுக்கிட வைத்த வாக்குமூலம். தலைகீழாக திரும்பிய விசாரணையின் முடிவுகள். திண்ம கழிவு கூடங்களை முற்றுகையிட்டுள்ள யானைகள். ஸ்ரீலங்காவில் யானைகளுக்கு வந்த பரிதாப நிலை. வேலைக்கு வர மறுக்கும் துப்புரவு பணியாளர்கள். விடுதலை புலிகளின் தலைவர் பிரபாகரனின் தாயின் நினைவு நாள். உலகெங்கும் வாழும் தமிழர்கள் நினைவஞ்சலி. ஒரே இரவில் 62 கோடிக்கு அதிபதியான இலங்கையர் தொடர்பில் வெளியான தகவல். இப்படித்தான் இந்த தொகை வழங்கப்படும். இந்திய சுற்றுலா பயணிகளுடன் சென்ற பேருந்தில் இறந்த பெண்ணுக்கு நேர்ந்த விபரீதம். எதிர்பாராத பாரிய விபத்தில் சிக்கிக் கொண்ட பேருந்து. அஸ்பிசும வழங்கப்படும் நாட்களில் மதுபான கடைகளின் வருமான உயர்வு. வெளியான திடுக்கிடும் தகவல்கள். அவசர முடிவு எடுக்கப் போகும் அரசு. உலக தலைவர்களின் மனங்களை வென்ற இலங்கை ஜனாதிபதி பெரும் வெற்றி களிப்புடன் நாடு திரும்பினார். முதல் முறை ஏஐ பயன்படுத்தி துப்பாக்கிதாரியை தேடும் ஸ்ரீலங்கா போலீசார். வெளியிட்ட புகைப்படங்கள் இணையதளத்தில் வைரல். மக்களிடம் அவசர வேண்டுகோள். அர்ஜுனா எம்பியின் காணிக்குள் குவியலாக பாம்புகள். அவஸ்தைப்படும் மக்கள். எடுக்கப்படவுள்ள அவசர நடவடிக்கை. ஜனாதிபதியும் பிரதமரும் தமது கருத்துக்களை மீளப்பெற வேண்டும். விரட்டிய ராகுல தேரர். யாழில் வெடிகொளுத்த 10,000 ரூபாய் கட்டணம். எதிர்ப்புகளுக்கு மத்தியில் நிறைவேற்றப்பட்ட பிரேரணை. வெளியானது காரணம். நேரலையின் போது திடீரென்று செயலிழந்து அழகாக காட்டும் செயலி. பெண்ணின் உண்மை முகம் தெரிந்ததால் தெரித்து ஓடிய 1,40,000 ஃபாலோவர்ஸ். நாட்டின் சில பகுதிகளில் இன்று பலத்த மழைக்கு வாய்ப்பு. கிழக்கு மாகாணத்தில் கடல் கொந்தளிப்புடன் தொடர் அடைமழை. பெரும் அவதி நிலையில் பொதுமக்கள். ராஜகிரிய அம்பகன்கண்டிய பகுதியில் உள்ள ஒரு வாகனம் பழுது பார்க்கும் நிலையத்தில் இளைஞர் ஒருவரை சவளால் தாக்கிய சம்பவம் தொடர்பில் பியூமி கன்சமாலியின் மகன் உள்ளிட்ட 7 சந்தேக நபர்கள் மீது குற்றம் சுமத்தப்பட்டு அவர்களை கைது செய்த சம்பவம் பரபரப்பாக பேசப்பட்டுள்ளது. சுமார் 3 மாதங்களுக்கு முன்னர் ராஜகிரிய பகுதியில் மோட்டார் சைக்கிள் மற்றும் முச்சக்கர வண்டி மோதியதால் இந்த விபத்து ஏற்பட்டது. மேலும் விபத்துக்கு பின்னர் வந்த சந்தேக நபர்கள் குழுக்கள் முச்சக்கர வண்டியின் சாரதியை தாக்கியதன் அடிப்படையில் இந்த கைது நடவடிக்கை முன்வைக்கப்பட்டுள்ளது. இந்த சூழ்நிலையின் அடிப்படையில் சந்தேக நபர்களை தடுப்பு காவலில் வைக்க நீதிபதி உத்தரவிட்ட நிலையில் நேற்றைய தினம் குறித்த நபர்களை பிணையில் வெளியேற நீதிமன்றம் அனுமதி வழங்கியிருந்தது. இந்நிலையில் குறித்த சவல் சண்டியர்கள் என நக்கலாக அழைக்கப்பட்ட நபர்கள் நீதிமன்றத்திலிருந்து வெளியேறும் போது அவர்களை வீடியோ பதிவு செய்த ஊடகவியலாளரை குறித்த நபர்கள் தாக்க முற்பட்ட சம்பவம் மீண்டும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. மேலும் குறித்த நபர்கள் வெளியேறிய போது இலங்கை மாடல் அழகான பியூமி கன்சமாலை குறுக்கிட்டு தன் மகனை இழுத்து வந்து காரில் ஏற்றிச் சென்றார். ஊடகவியலாளர்களை தவிர்த்தவாறு பியூமி கன்சமாலி இவ்வாறு வெளியேறியிருந்தமை குறிப்பிடத்தக்கது. கல்முனை இஸ்லாமாபாத் பிரதேசத்தில் நான் சிஐடி என்று கூறிக்கொண்டு முச்சக்கர வண்டி ஓட்டுநரை தாக்கிய இருவரை ஊர் மக்கள் சுற்றி வளைத்து பிடித்து கல்முனை போலீசாரிடம் ஒப்படைத்தனர். தாக்குதலுக்கு ஆளான முச்சக்கர வண்டி ஓட்டுநர் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட நிலையில் மேலதிக விசாரணைக்காக சிஐடி என்று கூறிக்கொண்டு வந்த இருவரையும் போலீசார் கல்முனை போலீஸ் நிலையத்துக்கு அழைத்துச் சென்றனர். நாடு முழுவதும் தாம் சிஐடி என்று கூறிக்கொண்டு இவ்வாறு பலர் முறைகேடான சம்பவங்களில் ஈடுபட்டு வருகின்றமை தொடர்பில் மக்கள் அவதானமாக இருக்க வேண்டும் என்றும் தெரிவிக்கப்படுகிறது. முன்னாள் ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன தொடர்பான காணொலி ஒன்று சமூக ஊடகங்களில் அதிகமாக பகிரப்பட்டு வருகிறது. நிகழ்வொன்றின் போது பலருக்கு மத்தியில் அவர் சிங்கள பாடல் ஒன்றை பாடும் குறித்த காணொலி அதிகமாக இணையதளத்தில் வைரலாகி வருகிறது. இந்நிகழ்வின் போது முன்னாள் ஜனாதிபதி மைத்திரியின் சகோதரனான பிரபல வர்த்தகர் டட்லி சிறிசேன உள்ளிட்ட குடும்பத்தார் கலந்து கொண்டதோடு மைத்திரியின் பாடலை ரசித்து கேட்டனர். இதன்போது அவர் மிகவும் மகிழ்ச்சியாகவும் உற்சாகமாகவும் பாடலை ரசித்து பாடுவதை பலரும் பாராட்டியுள்ளனர். முன்னாள் ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன சமகாலத்தில் செயற்பாட்டு அரசியலில் இருந்து விலகியிருப்பது போன்ற தோற்றம் தென்படுவதாக அவரை சார்ந்தவர்கள் கருத்து வெளியிட்டு வருகின்றனர்.
அகுரிகொட பகுதியில் சட்டத்தரணி மற்றும் அவரின் மனைவியை சுட்டுக் கொன்ற சம்பவத்தோடு தொடர்புடைய பிரதான துப்பாக்கிதாரி தொடர்பில் புதிய தகவல் ஒன்று வெளியாகியுள்ளது. அதன்படி அகுரிகொட இரட்டை கொலை இடம்பெற்றமைக்கு மறுநாள் ஜிந்துப்பட்டியில் 5 பேரை குறிவைத்து நடத்தப்பட்ட துப்பாக்கிச் சூட்டு சம்பவத்திலும் நேரடியாக பங்கேற்றுள்ளமை போலீஸ் விசாரணைகளில் தெரிய வந்துள்ளதாக செய்தி வெளியாகியுள்ளது. அத்தனக்கல்ல மீவல பகுதியைச் சேர்ந்த ரூபா சுரேஷ் என்பவரை இரட்டை கொலை சம்பவத்தின் ஒரு துப்பாக்கிதாரி என்று அடையாளம் காணப்பட்டுள்ளார். இவர் ஒழுங்கமைக்கப்பட்ட குற்றக்குழுவின் தலைவரான கரந்தனிய சுத்தாவின் பிரதான துப்பாக்கிதாரி என்பது உறுதியாகியுள்ளது. இந்த சம்பவங்களை வெளிநாட்டிலிருந்து மெல்வான டுட்டு என்பவர் வழிநடத்தியதாக பொது பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த விஜயபாலன் நேற்று நாடாளுமன்றத்தில் வைத்து தெரிவித்தார். இவர்களுடன் மோதிர நிபுணர் மற்றும் கொண்ட ரஞ்சி ஆகியோரும் இணைந்து செயற்பட்டனர். மேலும் அக்குறைகொட கொலைக்கு T56 ரக துப்பாக்கி மற்றும் ரிவால்வர் பயன்படுத்தப்பட்டுள்ளது. இதில் ரூபா சுரேஷ் ரிவால்வரை பயன்படுத்தியுள்ளமை உறுதியாகியுள்ளது. பிரதேச சபையால் திண்மக் கழிவுகள் கொட்டப்படும் பாகனேரி பிரதேசத்தில் காட்டு யானை கூட்டம் ஒன்று ஆக்கிரமித்துள்ளதால் திண்மக் கழிவுகளை கொட்டச் செல்லும் பிரதேச சபையின் ஊழியர்கள் சாரதிகளும் உயிரச்சுறுத்தலை எதிர்கொண்டுள்ளனர். நேற்று அந்த பிரதேசத்தில் சேகரிக்கப்பட்ட திண்மக் கழிவுகளை கொட்டச் சென்ற போது உளவு இயந்திரங்கள் சுற்றி வளைத்த யானை கூட்டம் ஊழியர்களுக்கு அச்சுறுத்தலை உண்டு பண்ணியதோடு உளவு இயந்திரங்களுக்கும் சேதத்தை உண்டு பண்ணியது. இந்த பிரதேசத்தில் கொட்டுகின்ற கழிவுகளை உண்ணவரும் காட்டு யானை கூட்டம் அண்டிகொள்ள கிராம மக்களுக்கு பாரிய உயிரச்சுறுத்தலை உண்டாக்கி வருவதோடு சொத்தளிப்புகளையும் ஏற்படுத்தி வருகிறது. அத்துடன் பிரதேசத்தில் கொட்டப்படும் கழிவுகளில் உள்ள பொலித்தீன் போன்றவற்றை உண்ணும் யானைகள் இறக்கும் நிலை காணப்படுகிறது. காட்டு யானை கூட்டத்தினுடைய வருகையை கட்டுப்படுத்த பல்வேறு நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்ட போதிலும் தொடர்ச்சியான அச்சுறுத்தல் நிலவி வருகிறது. ஓரிரு தினங்களுக்கு முன்னால் மக்கள் சரிந்து வாழும் பிரதேசங்களுக்குள் நுழைந்த காட்டு யானை 2 உயிர்களை பலிகொண்ட துயர சம்பவம் இடம்பெற்றது. மனித யானை முதலை தவிர்த்து மனித உயிர்களையும் சொத்துக்களையும் அரிதான யானைகளையும் பாதுகாக்க சம்பந்தப்பட்ட அரசு திணைக்களங்கள் முன்வர வேண்டும் என்ற கோரிக்கை முன்வைக்கப்பட்டுள்ளது. தமிழீழ தேசிய தலைவரை பெற்றெடுத்து ஒரு இனத்தின் விடுதலை கனவை சுமந்த பெருந்தாயின் 15ஆம் ஆண்டு நினைவு நாள் நேற்று உலகமெங்கும் நினைவு கூறப்பட்டது. இதேவேளை 80 வயதான நிலையில் உடல்நலம் குன்றியிருந்த அந்த தாய்க்கு சிகிச்சை அளிக்கக்கூட விடாமல் சிங்கள பேரினவாதமும் அதன் நேச நாடுகளும் காட்டிய மனிதாபிமானமற்ற அகங்காரத்தால் உரிய சிகிச்சை கிடைக்க விடாமல் தடுக்கப்பட்ட அந்த சூழலில் சொல்லொன்னா துயரங்களுக்கு மத்தியில் 20/2/2011 அன்று பார்வதியம்மாள் இயற்கை எய்தினார். அந்த தாயின் 15வது ஆண்டு நினைவு உலகெங்கும் நேற்று தினம் நினைவு கூறப்படுகின்றமை குறிப்பிடத்தக்கது. இலங்கையில் உத்தர வரலாற்றில் இதுவரை வழங்கப்பட்ட அதிகூடிய பரிசு தொகையான 62,98,98,559 ரூபாய் வென்றவர் தொடர்பான விவரங்களை அபிவிருத்தி லொத்தர் சபை வெள்ளிக்கிழமை வெளியிட்டது. இந்த அதிர்ஷ்டகரமான வெற்றி சீட்டு பதுளை மாவட்டத்தின் கிராந்தூர்கோட்டை பகுதியில் விற்பனை செய்யப்பட்டது. நடைமுறையில் உள்ள சட்ட விதிகளுக்கு அமைய இந்த மொத்த பரிசு தொகையிலிருந்து 14% வரி அறவிடப்படும் என அதிகாரிகள் தெரிவித்தனர். அபிவிருத்தி லொத்தர் சபையால் விற்பனை செய்யப்படும் சீட்டுகளினூடாக கிடைக்கும் வருமானம் ஜனாதிபதி நிதியத்துக்கு வழங்கப்படுவதோடு அவை நாட்டின் அபிவிருத்தி மற்றும் நலம்புரி திட்டங்களுக்கு பயன்படுத்தப்படும். வெற்றியாளரின் விவரங்கள் மற்றும் சீட்டின் உண்மைத்தன்மை போன்றவற்றை நிதி மற்றும் சட்ட ரீதியாக உறுதிப்படுத்திய பின்னர் உத்தியோகபூர்வமாக பரிசுத் தொகை வழங்கப்பட உள்ளது. கேகாலையில் இந்திய சுற்றுலா பயணிகளை ஏற்றிச் சென்ற பேருந்தொன்று வீதியை விட்டு விலகி வீடொன்று மீது மோதி விபத்துக்குள்ளானது. எட்டியாந்தோட்ட ஹெக்பெல்லாவு பகுதியில் நேற்று மாலை 3:30 இந்த விபத்து இடம்பெற்றது. இதன்போது வீட்டின் அருகே நின்று கொண்டிருந்த பெண் ஒருவர் உயிரிழந்தார். அத்துடன் வீட்டில் இருந்த 3 சிறுவர்கள் மற்றும் பேருந்து பயணித்த 3 இந்திய பிரஜைகள் காயமுற்று கரவநில வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டனர். சம்பவம் தொடர்பில் எட்டியாந்தோட்டை போலீசார் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர். அரசாங்கத்தினால் வழங்கப்படும் அஸ்வெஸ்ம நிவாரண பணத்தை சில தரப்பினர் மது அருந்துவதற்காக பயன்படுத்துவதாக அரசாங்க தகவல் பணிப்பாளர் நாயகம் HSKJ பண்டார் தெரிவித்தார். குறிப்பாக தொலைதூர கிராமங்களில் இந்த நிலை அதிகமாக காணப்படுவதாகவும் அஸ்வெஸ்ம தவணைப்படம் வழங்கப்படும் நாட்களில் மதுபான கடைகளின் வருமானம் குறிப்பிடத்தக்க அளவில் அதிகரிப்பதாக தகவல்கள் கிடைத்துள்ளதாக அவர் குறிப்பிட்டார். நாட்டின் வறுமையை ஒழிப்பதென்றால் பொருளாதார நிவாரணங்களுக்கு மேலதிகமாக தரமான சமூக மேம்பாடும் இன்றியமையாதது என பணிப்பாளர் நாயகம் வலியுறுத்தினார். இந்த அசாதாரண சம்பவம் தொடர்பில் அவசரமாக முடிவுகள் எடுக்கப்படும் என்றும் அவர் குறிப்பிட்டார். புதுடில்லியில் நடைபெற்ற AA Impact 2026 மாநாட்டில் கலந்து கொண்ட ஜனாதிபதி அன்ருகுமார் திசாநாயக்க தன்னுடைய இந்திய விஜயத்தை முடித்துக் கொண்டு நேற்றிரவு நாடு திரும்பினார். ஜனாதிபதி மற்றும் இலங்கை தூதுக்குழுவினர் நேற்றிரவு 10:04 மணியளவில் இந்தியாவின் புதுடில்லியில் இருந்து ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸ் நிறுவனத்துக்கு சொந்தமான ஜுகல் 196 ரக விமானம் மூலம் கட்டுநாயக்க விமான நிலையத்தை வந்தடைந்தனர். செயற்கை நுண்ணறிவை மனிதகுலத்தின் நன்மைக்காக பொறுப்புணர்வுடன் பயன்படுத்துவதை நோக்கமாக கொண்ட இந்த AA Impact 2026 மாநாடு புதுடில்லியில் இடம்பெற்றது. 5 நாட்கள் நடைபெற்ற இந்த மாநாட்டில் 20 நாடுகளின் அரசு தலைவர்களும் 45க்கும் மேற்பட்ட நாடுகளின் பிரதிநிதிகளும் பங்கேற்றனர். உச்சி மாநாட்டில் பங்கு பெற்றிருந்த ஜனாதிபதி அன்ருகுமார் திசாநாயக்க உலக நாடுகளின் பல்வேறு தலைவர்களை சந்தித்திருந்தமையும் குறிப்பிடத்தக்கது.
தலங்கம காவல்துறை பிரிவுக்குட்பட்ட பகுதியில் சட்டத்தண்ணி ஒருவரும் அவரின் மனைவியும் சுட்டுக்கொலை செய்யப்பட்ட சம்பவத்தில் சந்தேக நபர் ஒருவரை அடையாளம் காண்பதற்கு காவல்துறை பொதுமக்களின் உதவியை நாடியுள்ளது. மேல்மாகாண தெற்கு குற்றத்தடுப்பு பிரிவினர் இது தொடர்பான மேலதிக விசாரணைகளை முன்னெடுத்து வருகின்றனர். விசாரணையின் மூலம் கண்டறியப்பட்ட சந்தேக நபரின் உடல் அடையாளங்கள் உயரம் சுமார் 5 அடி 5 அங்குலம், வயது சுமார் 44 வயது, தோற்றமைப்பு கருப்பு நிறத்தவர், மஞ்சள் கலந்த பழுப்பு நிற கண்கள் கொண்டவர், விசேட அடையாளம் வலது பக்க கன்னத்திற்கு கீழே தழும்புடன் கூடிய வெட்டுக்காயம் ஒன்று காணப்படுகிறது. சந்தேக நபர் தற்போது இருக்கக்கூடிய பல்வேறு தோற்றங்களை செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி காவல்துறையினர் தயாரித்துள்ளனர். வலிகாமம் தென்மேற்கு மானிப்பாய் பிரதேச சபையின் ஆளுகைக்குள் காணப்படும் பெரியவிளான் பகுதியில் உள்ள நாடாளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ஜுனாவின் காணியால் மக்கள் தினமும் பல்வேறு அவஸ்தைக்குள்ளாகின்றனர். வலி தென்மேற்கு பிரதேச சபையின் மாதாந்த அமர்வு இன்று இடம்பெற்றது. இதன்போது பெரியவிளான் வட்டார உறுப்பினர் எட்வர்ட் மரியவாசனி இந்த குற்றச்சாட்டை முன்வைத்துள்ளார். அதுக்கு நீங்கள் அதுக்கு நீங்க அதுக்கு நடவடிக்கை போகணும். இல்லைன்னு சொன்னால் அதுக்கு நீங்க என்ன செய்ய போறீங்கன்னு எனக்கு சொல்லுங்க. யாழ்ப்பாணத்தில் ஜனாதிபதியும் மன்னாரில் பிரதமரும் வெளியிட்ட சர்ச்சைக்குரிய கருத்துக்களை அவர்கள் மீளப் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றும் அவ்வாறு செய்தால் அவர்களுக்கு மன்னிப்பு வழங்க தயார் என்றும் பேராசிரியர் கோட்டாபேட்டிய ராக்லத்தீர தெரிவித்தார். பௌத்த மதத்துக்கும் பிக்குகளுக்கும் எதிராக எழுந்துள்ள சவால்களை முறியடிக்கும் நோக்கில் நேற்று கொழும்பில் ஏற்பாடு செய்யப்பட்ட மகா சங்க மாநாட்டில் உரையாற்றும் போது அவர் இதனை குறிப்பிட்டார். மானிப்பாய் பிரதேச சபையின் எல்லைக்குள் இடம்பெறும் மரணச் சடங்குக்கு வீதியில் வெடிகளை கொளுத்த வேண்டுமாக இருந்தால் சபைக்கு 10,000 ரூபாய் கட்டணம் செலுத்த வேண்டும் என்று தீர்மானிக்கப்பட்டுள்ளது. மானிப்பாய் பிரதேச சபையின் மாதாந்த அமர்வு தவிசாளர் ஜெசீதன் தலைமையில் இடம்பெற்ற நிலையில் இந்த பிரேரணையை தவிசாளர் கொண்டு வந்த நிலையில் அது தீர்மானமாக்கப்பட்டது. இதுகுறித்து சபையில் நீண்ட விவாதம், கருத்து முரண்பாடு இடம்பெற்றன. இதன்போது கருத்துரைத்த இலங்கை தமிழரசு கட்சியின் உறுப்பினர் ஒருவர், வெடிவெடிப்பது என்பது எமது மரபு, எமது மரபுகளுடனும் மக்களின் உணர்வுகளுடனும் விளையாடாதீர்கள். இந்த விடயத்திற்கு நான் எதிர்ப்பு என்று கூறியதோடு சபையிலிருந்து வெளிநடப்பு செய்துள்ளார். அதன் பின்னர் குறித்த பிரேரணையானது சபையில் நிறைவேற்றப்பட்டுள்ளது. சீனாவைச் சேர்ந்த ஒரு பிரபல பெண் நேரடியாளர் நேரடி ஒலிபரப்பின் போது அழகு சாதன மென்பொருள் தொழில்நுட்ப கோளாறு காரணமாக செயலிழந்தால் தனது 1,40,000 பின்தொடர்புகளை உடனடியாக இழந்துள்ளார். இவ்வளவு அதிகமான பின்தொடர்போர் குறைந்ததற்கோ அல்லது இந்த சம்பவம் உண்மையானது என்பதற்கோ எவ்வித அதிகாரப்பூர்வ ஆதாரமும் இல்லை என்று தெரிவிக்கப்படுகிறது. இணையதளத்தில் பரவி வரும் பதிவுகளின்படி குறித்த பெண் நேரடி ஒளிபரப்பில் ஈடுபட்ட போது திடீரென்று அவரின் முகத்தில் இருந்த பியூட்டி பில்டர் மறைந்தது. அந்த சில நொடியில் முதிர்ந்த சருமம் கொண்ட ஒரு பெண்ணின் தோற்றம் வெளிப்பட்டது. அடுத்த சில வினாடிகளில் மீண்டும் அந்த பில்டர் செய்யப்பட தொடங்கியதும் முகம் மென்மையாகவும் சிறிதாகவும் மாறியது. இந்த சில நொடிகள் கொண்ட காணொளி தற்போது வைரலாகியுள்ளது. அவரின் உண்மையான முகம் தெரிந்தவுடன் 1,40,000 பேர் அவரை பின்தொடர்வதை நிறுத்திவிட்டதாக கூறி சமூக வலைதளங்களில் காணொளியொன்று பகிரப்பட்டு வருகின்றமை குறிப்பிடத்தக்கது. இன்றைய தினம் நாட்டின் பெரும்பாலான பகுதிகளில் இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடிய சாதகமான வளிமண்டல நிலைமைகள் காணப்படுவதோடு மழை நிலைமை அதிகரிக்கக்கூடும் என வளிமண்டல திணைக்களம் எதிர்ப்பு கூறியுள்ளது. வடக்கு, வடமத்திய, கிழக்கு, ஊவா மற்றும் மத்திய மாகாணங்களிலும் அம்பாந்தோட்டை மாவட்டத்திலும் அவ்வப்போது மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும் என அந்த திணைக்களம் வெளியிட்ட வானிலை முன்னறிவிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஏனைய பிரதேசங்களில் பிற்பகல் 1 மணிக்கு பிறகு ஆங்காங்கு மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும். கிழக்கு மாகாணத்தில் தொடர் அடைமழை காரணமாக மீண்டும் வெள்ளப்பெருக்கு உருவாக்கியுள்ளதோடு கடல் கொந்தளிப்பாக காணப்படுகிறது. கடந்த சில நாட்களாக அம்பாறை மாவட்டத்தில் இடையராது பெய்து வரும் கனமழையால் தானில பகுதிகள் நீரில் மூழ்கியுள்ளன. அம்பாறையின் கரையோர பிரதேசங்களான அட்டாளைச்சேனை, தைக்காநகர், அக்கரைப்பற்று, நிந்தவூர், மாவடிப்பள்ளி, காரைதீவு, சாய்ந்தமருது, பாண்டிருப்பு, கல்முனை, நாவிதன்பள்ளி, மருதமுனை, பெரிய நீலாவணை மற்றும் மல்வத்த உள்ளிட்ட பல பகுதிகள் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்டுள்ளன. குறிப்பாக தானில பகுதிகளில் அமைந்துள்ள சில வீடுகள் மற்றும் வீட்டுத் திட்டங்கள் நீரில் மூழ்கியுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. பிரதேசத்தின் பல்வேறு இடங்களில் பலத்த காற்றுடன் கூடிய மழை காரணமாக மரங்கள் முறிந்து விழுந்ததோடு சொத்து சேதங்களும் ஏற்பட்டுள்ளன. பொதுமக்களின் இயல்பு வாழ்க்கை கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளதாக தெரிய வருகிறது. மகனை இழுத்து வந்து வண்டியில் ஏற்றிச் சென்ற ஃபீமி கன்சமாலி ஊடகவியலாளர்களை சீண்டிய சவல் சண்டியர்கள் மீண்டும் பரபரப்பாகும் விடயம். தான் சிஐடி என கூறிக்கொண்டு வந்து மக்களை விரட்டியவருக்கு நேர்ந்த நிலை. சிறந்த கவனிப்புடன் போலீஸ் நிலையத்தில் ஒப்படைத்த சம்பவமும் பதிவு. திடீரென மேடையில் ஏறி அசத்திய முன்னாள் ஜனாதிபதி மைத்திரி இணையதளத்தை கலக்கும் காணொளி. முற்றாக அரசியலில் இருந்து விலகி தன் சந்தோஷங்களுக்காக வாழ்வதாகவும் கருத்து.
நாட்டை உலுக்கிய அண்மைய 2 துப்பாக்கிச் சூடுகளையும் நடத்தியது ஒரே நபரா? விசாரணையில் போலீசாரை திடுக்கிட வைத்த வாக்குமூலம். தலைகீழாக திரும்பிய விசாரணையின் முடிவுகள். திண்ம கழிவு கூடங்களை முற்றுகையிட்டுள்ள யானைகள். ஸ்ரீலங்காவில் யானைகளுக்கு வந்த பரிதாப நிலை. வேலைக்கு வர மறுக்கும் துப்புரவு பணியாளர்கள். விடுதலை புலிகளின் தலைவர் பிரபாகரனின் தாயின் நினைவு நாள். உலகெங்கும் வாழும் தமிழர்கள் நினைவஞ்சலி. ஒரே இரவில் 62 கோடிக்கு அதிபதியான இலங்கையர் தொடர்பில் வெளியான தகவல். இப்படித்தான் இந்த தொகை வழங்கப்படும். இந்திய சுற்றுலா பயணிகளுடன் சென்ற பேருந்தில் இறந்த பெண்ணுக்கு நேர்ந்த விபரீதம். எதிர்பாராத பாரிய விபத்தில் சிக்கிக் கொண்ட பேருந்து. அஸ்பிசும வழங்கப்படும் நாட்களில் மதுபான கடைகளின் வருமானம் உயர்வு. வெளியான திடுக்கிடும் தகவல்கள். அவசர முடிவு எடுக்கப் போகும் அரசு. உலக தலைவர்களின் மனங்களை வென்ற இலங்கை ஜனாதிபதி பெரும் வெற்றி களிப்புடன் நாடு திரும்பினார். முதல் முறை ஏஐ பயன்படுத்தி துப்பாக்கிதாரியை தேடும் ஸ்ரீலங்கா போலீசார். வெளியிட்ட புகைப்படங்கள் இணையதளத்தில் வைரல். மக்களிடம் அவசர வேண்டுகோள். அர்ஜுனா எம்பியின் காணிக்குள் குவியலாக பாம்புகள். அவஸ்தைப்படும் மக்கள். எடுக்கப்படவுள்ள அவசர நடவடிக்கை. ஜனாதிபதியும் பிரதமரும் தமது கருத்துக்களை மீளப்பெற வேண்டும். விரட்டிய ராகுல தேரர். யாழில் வெடிகொளுத்த 10,000 ரூபாய் கட்டணம். எதிர்ப்புகளுக்கு மத்தியில் நிறைவேற்றப்பட்ட பிரேரணை. வெளியானது காரணம். நேரலையின் போது திடீரென்று செயலிழந்து அழகாக காட்டும் செயலி. பெண்ணின் உண்மை முகம் தெரிந்ததால் தெரித்து ஓடிய 1,40,000 ஃபாலோவர்ஸ். நாட்டின் சில பகுதிகளில் இன்று பலத்த மழைக்கு வாய்ப்பு. கிழக்கு மாகாணத்தில் கடல் கொந்தளிப்புடன் தொடர் அடைமழை. பெரும் அவதி நிலையில் பொதுமக்கள்.